everyone, welcome to Generation, Transmission and Switchgear lecture series. நம்ம previous videosல different types of generating station பத்தி பார்த்திருக்கோம். Thermal power plant, nuclear power plant, solar energy, wind energy, hydroelectric power plant, pumped storage plant. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது diesel power plant. இதை நம்ம நிறைய இடத்துல நீ ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருக்கலாம். டீசல் இன்ஜினை யூஸ் பண்ணி எப்படி எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டீசல் பவர் பிளான்ட். இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தா எமர்ஜென்சி பவர் பிளான்ட் சொல்லுவாங்க. எப்போல்லாம் நமக்கு பவர் ஷட் டவுன் ஆகுதோ அந்த டைமிங்கில் நம்ம டீசல் பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். மெயின் பார்ட்ஸ் ஆஃப் பவர் பிளான்ட் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? இன்ஜின், ஏர் இன்டேக் சிஸ்டம், இன்ஜின் ஸ்டார்டிங் சிஸ்டம், ஃபியூவல் சிஸ்டம், எக்ஸாஸ்ட் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம், லூப்ரிகேட்டிங் சிஸ்டம் அண்ட் கவர்னிங் சிஸ்டம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பிளாக் டயக்ராமில் டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் ஒன் இஸ் தி பேசிக் பிளாக் டயக்ராம் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட். எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி பார்ட்ஸை பார்த்தோமா, அதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டீசல் பவர் பிளான்ட்டில் மெயின் பார்ட் அப்படின்னு பார்த்தா டீசல் இன்ஜின். இந்த டீசல் இன்ஜினுக்குள்ளே தான் டீசல் எரிஞ்சு அந்த டீசல் இன்ஜினில் இருக்க கிராக் ஷாஃப்டை ரொட்டேட் பண்ண போது அதோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜென்ரேட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், அந்த ரொட்டேஷன் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகுது. அப்போ இந்த டீசல் இன்ஜினுக்கு என்னென்ன சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த சுற்றி இருக்கிற சப்சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தா ஃபியூவல் சிஸ்டம். ஃபியூவல் சிஸ்டம் என்ன பண்ணும், அங்கே தான் நம்ம ஃபியூவல், தட் இஸ் கால்ட் டீசல், அந்த டீசலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் என்ன சொல்லுவோம், ஃபியூவல் ஆயில் டேங்க்னு சொல்லியிருப்போம். இங்கே டீசலை ஸ்டோர் பண்ணியிருப்போம். இங்கேருந்து டீசல் என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்ட்ரு பண்ணி பம்ப் பண்ணி டீசல் இன்ஜினுக்குள்ளே கொடுப்போம். அதில் ஃபியூவல் இன்ஜெக்டர் வழியாக கொடுப்போம். அந்த ஃபியூவல் இன்ஜெக்டர்னால் என்ன, அதில் வேலை என்ன அப்போம், அந்த ஃபியூவல் இன்ஜெக்டர் தான் என்ன பண்ணும், டீசல் இன்ஜினுக்கு தேவையான டீசலை கரெக்டான டைமிங்கில் கரெக்டான அளவாக டீசலை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணும். நிறைய கொடுத்தாலும் ஃபுல்லாக எரியாது, கம்மியாக கொடுத்தாலும் அங்கே ஏர் அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்ட் குவான்டிட்டி ஆஃப் டீசலை கரெக்ட் டைமிங்கில் கொடுக்கறது தான் ஃபியூவல் இன்ஜெக்டர் அப்படிங்கிறது. இப்போ டீசல் இன்ஜினுக்குள்ளே டீசலை மட்டும் கொடுத்தா எரிஞ்சிருமா, அதுக்கு என்ன ஒன்று எரியறதுக்கு எக்ஸ்ட்ரா ஏர் வேணுமா, அந்த ஏரை கொடுக்கறது தான் கம்ப்ரஸர் வழியாக கொடுப்போம். கம்ப்ரஸர் என்ன பண்ணும், அட்மாஸ்பியரிக் ஏரை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி ஃபில்ட்ரு வழியாக அந்த ஏரில் இருக்க டஸ்டெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் இன்ஜினுக்குள்ளே கொடுக்க போகுது. கம்ப்ரஸர் அந்த ஏரை கொடுக்குற ஒர்க்கை மட்டும் பார்க்குறதில்ல, எக்ஸ்ட்ராவது அது ஸ்டார்டிங் சிஸ்டமாகவும் ஆக்ட் ஆகும். எப்படி ஸ்டார்டிங் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது, நம்ம டீசல் இன்ஜின் சொல்லிட்டோம், அது வந்து செல்ஃப் ஸ்டார்டிங்கா, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகாது, செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. நம்ம தான் எக்ஸ்டர்னலாக ஃபஸ்ட்டு அது இனிஷியலாக அந்த டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன தேவையில்லை, ஸ்டார்டிங் சிஸ்டம் தேவையில்லை. நம்ம கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டை பார்த்தோம்ல, இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் மோட்டரை யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆகி அந்த டர்பைன் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுன்னா ஸ்டார்டிங் மோட்டர் கட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி விட்றதுக்கு கம்ப்ரஸரை யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்ரஸர் என்ன ஆகுது, அப்போ ஏரை உள்ளே கொடுக்குறவும் அது யூஸ் ஆகிட்டு இருக்கு, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடவும் யூஸ் ஆகுது. இது லார்ஜ் கெப்பாசிட்டி பவர் பிளான்ட்டாக இருந்தால் மட்டும்தான் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம். இது ஸ்மால் கெப்பாசிட்டி நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த வீடுகளில் ஃபங்க்ஷனாக ஏதாவது ஃபங்க்ஷனை மட்டும் சின்ன ஜென்ரேட்டர் மாதிரி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்பேன், சும்மா ஒரு கயிறை வச்சு நம்ம கையை வச்சு இழுத்து விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஸ்மால் கெப்பாசிட்டி ஜென்ரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம ஜென்ரலாக சாதாரணமாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லார்ஜ் கெப்பாசிட்டி மிஷின்னா இந்த மாதிரி கம்ப்ரஸர் வச்சு, கம்ப்ரஸர் ரெண்டு பர்பஸாக இங்கே ஆக்ட் ஆகுது, ஏரையும் உள்ளே இன்டேக் பண்ணுது அண்ட் ஸ்டார்டிங் சிஸ்டமும் ஆக்ட் ஆகுது. ஸோ மீடியம் கெப்பாசிட்டி மிஷின் ஆச்சுன்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்மால் ஜென்ரேட்டர்னால் நம்ம ஜென்ரலாக கையை வச்சு இழுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், லார்ஜ் சைஸ்னால் கம்ப்ரஸரை யூஸ் பண்ணியிருக்கோம். மீடியம் சைஸ் மிஷினாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்டார்டிங் மோட்டர் தனியாக டிசி மோட்டரை யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டார்டிங் மோட்டருங்க டிஃப்ரெண்ட் மோட்டர்லாம் ஒன்றும் கிடையாது, 24 வோல்ட் டிசி மோட்டரை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஸ்டார்டிங் மோட்டர்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்டிங் மோட்டரை வச்சு மீடியம் சைஸ் பவர் பிளான்ட்னா அந்த டீசல் இன்ஜினை 24 வோல்ட் டிசி மோட்டரை வச்சு தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஃபியூவல் சிஸ்டத்தை பார்த்தாச்சு, ஸ்டார்டிங் சிஸ்டம் அண்ட் ஏர் இன்டேக் சிஸ்டம். ஸோ இன்ஜினுக்குள்ளே ஃபியூவலும் வந்துட்டு ஏரும் வந்துட்டு, அப்போ என்ன ஆகும், இன்ஜின் அந்த ஃபியூவல் எரிஞ்சு இன்ஜின் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட நம்ம ஜென்ரேட்டர் கப்பல் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். இந்த பக்கம் இருக்கிறது தான் டீசல் இன்ஜினோட மெயின் ஒர்க்கிங் எலமெண்ட். ஏன்னா டீசல் இன்ஜினில் ஃபியூவல் கொடுத்தாச்சு, ஏரை கொடுத்தாச்சு, இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவுட்புட் எடுத்துட்டோம்.
ஸோ இன்ஜின் நமக்கு மெயின் பார்ட்டு, இந்த ஃபியூவல் சிஸ்டம், ஏர் சிஸ்டமும் சப்சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஆக்சிலரி சிஸ்டம். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த டீசல் இன்ஜினை கான்ஸ்டண்ட்டாக, அதாவது அதோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ண மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம் தான் இந்த எல்லாமே. ஏன்னா இன்ஜின் சொல்லிட்டோம், அதில் நிறைய ரொட்டேட்டிங் பார்ட் இருக்கும். கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ரொட்டேட்டிங் பண்ணி என்ன ஆகலாம், ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகும், டேமேஜ் ஆகலாம். அப்போ டேமேஜ் ஆகாமல் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதில் நம்ம ஆயிலை உள்ளே கொடுத்து அந்த ஃப்ரிக்ஷன்லாம் இருக்காமல் அந்த பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துட்ருப்போம். அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்போம், லூப்ரிகேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே ஆயில் சிஸ்டம். இந்த நம்ம லூப்ரிகேட்டிங் ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆயிலை ஃபில்ட்ரு மூலிமா ஃபில்ட்ரு பண்ணி பியூர் ஆயிலாக இன்ஜினுக்குள்ளே கொடுக்கும். அந்த ஆயில் என்ன ஆகும், இந்த இன்ஜினில் எங்கெல்லாம் ரொட்டேட்டிங் சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டத்துக்குள்ளலாம் போயிட்டு வெளியில் வந்துடும். ஸோ என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், இன்ஜினில் இருக்க எந்த பார்ட்ஸும் டேமேஜ் ஆகாது. இதுதான் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம்னா என்ன, இந்த கூலிங் சிஸ்டம் 2 ஃபங்க்ஷனை பண்ணும். ஒன்று இன்ஜினில் இருக்க பார்ட்ஸையும் கூல் பண்ணும். அனதர் ஃபங்க்ஷன், இந்த வர்ற ஆயில் உள்ள இன்டேக் உள்ளே போயிருது, உள்ள ரொட்டேட் ஆகிட்டு வெளில ஆயில் வருமா, அந்த ஆயில் ஹீட்டாக இருக்குமா, அந்த ஆயிலையும் கூல் பண்ணும். ஸோ 2 ஃபங்க்ஷனை கூலிங் சிஸ்டம் பண்ணும். இன்ஜின் சூடாக இருக்குன்னா இந்த கூலிங் சிஸ்டத்தை வாட்டரை உள்ளே சர்க்குலேட் பண்ணி இன்ஜினையும் கூல் பண்ணிப்போம். வெளில வர ஆயில் ஹாட்டாக இருக்குமா, அந்த ஆயிலையும் இந்த வாட்டரை வச்சு கூல் பண்ணிக்குவோம். இதுதான் கூலிங் சிஸ்டம்னு பார்த்துருப்போம். இந்த இன்ஜின், டீசல் இன்ஜின் வந்து 2 டைப் ஆஃப் இன்ஜின் இருக்குது. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அண்ட் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு இன்ஜின் டைப்பை பார்க்கும்போது பார்ப்போம். பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல் புரியுதா பார்ப்போம். டீசல் இன்ஜின் இருக்குது, ஃபியூவல் சிஸ்டம் வழியாக ஃபியூவலை கொடுத்துட்றோம், கம்ப்ரஸர் வழியாக ஏரை கொடுத்துட்றோம், எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ ரொட்டேஷன் எனர்ஜி கிடைக்கி, அந்த ரொட்டேஷன் எனர்ஜியை வச்சு ஜென்ரேட்டரை ரன் பண்ண வச்சு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துடுறோம். உள்ள ரொட்டேட்டிவ் பார்ட் அதிகமாக இருக்குது, ஸோ ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கலாம். ஸோ பார்ட்ஸ் சீக்கிரத்தில் டேமேஜ் ஆயிரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லூப்ரிகேட்டிங் ஆயிலை உள்ளே கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆயிலும் சூடாக இருக்கும், இன்ஜினும் சூடாகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாஸ்ட் சிஸ்டம், இது டீசல் எரிஞ்சால் அதுலேருந்து நமக்கு புகை வரும். அந்த புகையை வெளியே தள்ளுறது தான் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் சொல்கிறோம். அது சைலன்சர் இருக்கும், அந்த புகை வரும்போது அதில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சவுண்டு வரலாம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சைலன்சர் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் பேசிக் ஒர்க்கிங் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட். நெக்ஸ்ட்டு இதில் ஒவ்வொரு பார்ட்டை பற்றியும் தனித்தனியாக என்னங்கிறத பார்த்துருவோம். இதுதான் ரியல் டைம் டீசல் இன்ஜின். நிறைய இடத்துல பார்த்துருப்பேன்ல, தனியாக ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கும்போது தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்ட் இன்ஜின். ஏன்னா டீசல் பவர் பிளான்ட்னாலே முக்கியமான பார்ட் நம்ம இன்ஜின் சொல்லிட்டோம். அந்த இன்ஜினோட என்ன பண்ணிப்பாங்க, ஆல்டர்னேட்டரில் கப்பல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த ஆல்டர்னேட்டர் இன்ஜின் கப்பலில் இருக்குது. இன்ஜினுக்கு என்ன வேணும், ஃபியூவல் வேணுமா, அது இங்கே டீசல் டேங்கில் இருக்கும். அதுதான் ஃபியூவல் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு போட்டிருக்காங்களா, அது என்ன வோல்டேஜ் ரெகுலேட்டரு, நம்ம என்ன சொன்னோம், மெஜாரிட்டி மீடியம் கெப்பாசிட்டி பிளான்ட்னா ஸ்டார்டிங் சிஸ்டம் என்ன பண்ணியிருப்போம், என்ன மோட்டரா 24 வோல்ட் டிசி மோட்டர் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோமா. அப்போ அந்த டிசி மோட்டருக்கு சப்ளை எங்கேருந்து வரும், பேட்ரி வேணுமா, அதை தான் இங்கே பேட்ரி வச்சுருப்போம். இந்த பேட்டரியை வச்சு அந்த 24 வோல்ட் டிசி மோட்டரை ரன் பண்ணி அந்த டிசி மோட்டர்லேருந்து நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பேட்டரிக்கு வோல்டேஜ் கொடுக்கணுமா, அதுதான் நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் பேட்டரியிலேருந்து மோட்டருக்கு போகிறதுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே லூப்ரிகேட்டிங் சிஸ்டம் இருக்குது, கூலிங் சிஸ்டம், வென்டிலேஷன் அண்ட் கூலிங் சிஸ்டம் இருக்குது, கண்ட்ரோல் பேனல் எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது என்னங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேனல் தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரியல் டீசல் இன்ஜினில் என்னென்ன பார்ட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீசல் இன்ஜின்ஸ். இதெல்லாம் நீ ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல பார்ப்போம். இது 3.5 kVA, 5 kVA, 6 kW, 125 kVA, 30 kVA. இது எல்லா இடத்துலையும் நீ ரெகுலராக பார்த்தது தான். இந்த மாதிரி எங்கேயாவது நீ பார்க்க தெரிஞ்சுன்னா இதில் ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீயும் செக் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டீப்பாக. ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம், என்னென்ன பார்ட்ஸு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்ஜின், நம்ம டீசல் பவர் பிளான்ட்டில் முக்கியமான பார்ட்டே இன்ஜின் தான். 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் சொல்லியிருக்கோம், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அண்ட் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். 2 ஸ்ட்ரோக் இன்ஜினா என்ன, 4 ஸ்ட்ரோக் இன்ஜினா என்ன, ஜென்ரலாக எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறது இப்போ 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இருக்குது. 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக்னா என்ன, 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா இன்ஜினோட ஃபங்க்ஷன் வந்து
2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். 4 ஸ்ட்ரோக்னா 4 ஸ்டெப்ஸில் இருக்குது. ஓகேவா? இதுதான் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அண்ட் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இன்ஜினை எப்போதுமே ஜென்ரேட்டர் கூட டைரெக்டாக கப்புள் பண்ணியிருப்பாங்க. இது ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்தது. இதுதான் இன்ஜினோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். 2 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருந்தாலும் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு சேமாக தான் இருக்க போகுது. இதுதான் என்ன சொல்லுவோம், இன்டேக் போர்ட் ஆர் இன்புட் போர்ட்னு சொல்லலாம். இது எக்ஸாஸ்ட் போர்ட் ஆர் அவுட்புட் போர்ட். இங்கிருந்த ஏர் நமக்கு உள்ளே வரும், இங்கே கம்ப்ரெஷன் நடந்து அந்த ஃபியூவல் பேன் ஆகி இது வழியாக வெளியில் போயிடும். இதுதான் ஃபியூவல் இன்ஜெக்டர். இது வழியாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமா, இன்ஜின் மேலே ஃபியூவல் இன்ஜெக்டர் இருந்துச்சா, இதுதான் அந்த ஃபியூவல் இன்ஜெக்டர். இதில் சென்ட்ரலில் இங்கே இருக்குது இன்ஜெக்டர் நாசில்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு கனெக்டிங் ராடு, இதுதான் பிஸ்டன்னு பார்த்துருப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான், அதாவது இன்ஜினோட பேஸ் பார்ட்டு தான் கிராங்க் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிராங்க் கேஸ்க்கு இன்னொரு நேம் தான் ஆயில் இருக்குமா, இதுக்கு பேர் தான் சம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம பின்னாடி கூலிங் சிஸ்டத்தை பார்க்கும்போது பார்ப்போம். அதாவது இன்ஜினோட பாட்டம் பார்ட்டில் ஆயிலை ஃபில் பண்ணால் அதுக்கு பேர் தான் சம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராங்க் ஷாஃப்ட் இருக்கா, இதை இனிஷியலாக நம்ம ரொட்டேட் பண்ணி விடுறது தான் என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்டார்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருப்போம். இதை ரொட்டேட் பண்ணி விடும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இந்த பிஸ்டன் நமக்கு டவுன்வேர்டாக வரும். அப்போ என்ன ஆகும், இன்புட் போர்ட் வழியாக ஏர் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த இன்புட் போர்ட் க்ளோஸ் ஆகிரும். அகெயின் பிஸ்டன் அப்புறம் மேலே மூவ் ஆகும்போது அந்த ஏர் கம்ப்ரஸ் ஆகுது. கம்ப்ரெஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபியூவல் இன்ஜெக்டர் வழியாக ஃபியூவல் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபியூவல் எரியும். எரிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட் போர்ட் ஓப்பன் ஆயிரும், அது வழியாக புகை வெளில போயிடும். பிஸ்டன் நமக்கு கண்டினியூஸாக அந்த எரிஞ்சதுனால வர கேஸ்லேருந்து இந்த கிராக் ஷாஃப்ட் கண்டினியூஸாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து நம்ம அல்டர்னேட்டரை கப்பிள் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுவோம். 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம், அந்த 4 ஸ்ட்ரோக்கை பயணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு தான் இன்டேக், ஏர் உள்ளே வருது வரும்ல, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டேக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் 2வது ஸ்ட்ரோக். 3வது ஸ்ட்ரோக் பவர் ஸ்ட்ரோக். 4வது எக்ஸாஸ்ட், ஏர் வெளியிலேருந்து உள்ளே வர்றது இன்டேக். ஃபஸ்ட் என்ன ஆகும், இன்டேக் ஓப்பனாக இருக்குது, அதாவது இன்லெட் வால்வ் ஓப்பனாக இருக்கும், பிஸ்டன் டவுன்வேர்டாக மூவ் ஆகிருக்கு, ஏர் உள்ளே வந்துட்டு ஏர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இன்புட் வால்வ் என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். அகைன் இந்த பிஸ்டன் மேலே பக்கம் மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகும், உள்ளே இருக்க ஏர் கம்ப்ரெஸ் ஆகுது. அந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து 12 to 20 வர இருக்கும். எப்போ இது ரீச் ஆகுதோ அப்போ என்ன பண்ணும், ஃபியூவல் இன்ஜெக்டர் வழியாக ஃபியூவலை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். அகைன் ஹை கம்ப்ரெஷர் ஏறும், ஃபியூவல் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், எரிய போது அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி வழியாக இன்ஜின் நமக்கு கண்டினியூஸாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். மீதி இருக்க அந்த கேஸு எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக வெளில போயிடும். இப்போ இன்ஜினோட ஒர்க்கிங் புரியுதா? 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா 4 ஸ்ட்ரோக் இருக்குது, இன்டேக் ஸ்ட்ரோக், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக் அண்ட் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இன்டேக் ஸ்ட்ரோக்கில் வெளியிலேருந்து ஏர் நமக்கு உள்ளே வருது. கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் அந்த ஏரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ரேஷியோவில் 12 to 20 வரை இருக்கும். அகெயின் இந்த ரேஷியோவை எப்போ ரீச் ஆகுதோ அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன ஆகும், ஃபியூவல் இன்ஜெக்டர் வழியா. இதுதான் ஃபியூவல் இன்ஜெக்டரோட ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோமா, இது ரீச் ஆனதுக்கப்புறம் உள்ள டீசல் வரப்போகுது. ஸோ அந்த டீசல் எரியும், அதுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அது வழியாக இந்த இன்ஜின் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மீதி இருக்க கேஸ் நமக்கு எக்ஸாஸ்ட் வழியாக வெளியில் வந்துடுது. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணிப்போம், ஏர் உள்ளே வரும்போது இந்த பிஸ்டன் கீழ் நோக்கி மூவ் ஆகுதா, இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இனிஷியலாக இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்போம். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் நமக்கு இன்ஜின் தேவையில்லை, ஸ்டார்டிங் சிஸ்டம் தேவையில்லை, அதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுதான் இன்ஜினோட ஒர்க்கிங். இதே இது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்தா இந்த இன்டேக் ஸ்ட்ரோக்கும் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கும் ஒரே ஸ்ட்ரோக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ வர்ற ஏரே நம்ம கம்ப்ரெஷர் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே கொடுப்போம். ஸோ 2வது ஸ்ட்ரோக்கு நமக்கு பவர் ஸ்ட்ரோக் மட்டும்தான். ஸோ அதான் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்துருப்போம். ஜென்ரலி யூஸ் பண்ணுறது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். இன்புட் ஸ்ட்ரோக், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக் அண்ட் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இன்புட் ஸ்ட்ரோக்கில் ஏர் உள்ளே வருது, கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் அந்த ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அட் தி எண்ட் ஆஃப் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் ஃபியூவல் இன்ஜெக்டர் வழியாக ஃபியூவலை கொடுக்குறோம். ஸோ ஃபியூவல் எரியுது, அதுலேருந்து ஹை ப்ரெஷர் கேஸ் கிடைக்கி அந்த கேஸ் மூலிமா இன்ஜின் நமக்கு கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகுது. எரிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்க எக்ஸாஸ்ட் நமக்கு எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக வெளியில் வந்துடும். ஓகேவா? இதுதான் எப்படி இன்ஜின் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. தீஸ் ஆர் சம் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் இன்ஜின். அதாவது லார்ஜ் டீசல் பவர் பிளான்ட்டில் இன்ஜின் எந்தெந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா, இது நம்ம ஒரே ஒரு இன்ஜினை மட்டும் பற்றி பார்த்தோம். இது ஹை ரேட்டிங் 130 kVA
170 kVA அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் இன்ஜினை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன ஆகும், ஹை எனர்ஜி கிடைக்கும். ஸோ நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டியும் ஹையாக இருக்கும். ஸோ லார்ஜ் டைப் ஆஃப் இன்ஜின்லலாம் இது இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக நிறைய இன்ஜினை ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. இது நமக்கு க்ளோஸ்டு பார்த்தா இருக்கும். இது ஓப்பன் பண்ணி உள்ள இன்ஜின்லாம் டேரெக்டாக நமக்கு பார்த்தா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் பார்த்துக்க பார்த்தியா ஒரு இன்ஜினாக தனித்தனியாக சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லையும் இருக்கும்போது இதோட ரொட்டேஷன் இந்த இன்ஜினோட எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியும் இதுலேருந்து அதிகமாக நமக்கு கிடைக்கலாம். நெக்ஸ்ட் ஏர் இன்டேக் சிஸ்டம். எப்படி ஏரை நம்ம இன்ஜினுக்குள்ளே கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அட்மாஸ்பியரிக் ஏரே எடுத்துக்க. அந்த அட்மாஸ்பியரிக் ஏரில் என்னவா இருக்கும், நிறைய டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உள்ளே கொடுப்போம். அந்த ஏர் இன்டேக் சிஸ்டத்தில் இந்த அட்மாஸ்பியரிக் பார்ட்டிகல்லாம் ரிமூவ் பண்ணுறது 2 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ட்ரை டைப் ஃபில்டர், இன்னொன்று ஆயில் பாத் ஃபில்டர். அந்த ட்ரை டைப் ஃபில்டரில் என்னெல்லாம் இருக்குன்னா கிளாத்ஸ் இருக்கலாம், உள்ள இருக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஏரில் இருக்க டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் ஆஃப் ஆயில் பாத் ஃபில்டராக இருக்குன்னா உள்ளே ஆயிலை வச்சுருப்போம். ஸோ ஏர் என்ன ஆகும், அந்த ஆயில் லேயரில் போகும்போது அந்த ஏரில் இருக்க பார்ட்டிக்கிள்லாம் ஆயிலில் விழுந்துடும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் மட்டும் நமக்கு ஏர் இன்டேக் சிஸ்டம் இல்லையா இன்ஜினுக்குள்ளே மூவ் ஆக போகுது. இதுதான் ஏர் இன்டேக் சிஸ்டம். இன்ஜின் ஸ்டார்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா. ஸ்மால் கெப்பாசிட்டி இன்ஜினாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஹேண்ட் கிராக்கிங் வழியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லார்ஜ் கெப்பாசிட்டியாக இருந்துச்சுன்னா கம்ப்ரஸரை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கம்ப்ரஸர் அந்த இடத்துல 2 ஃபங்க்ஷனை பண்ணும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணவும் செய்யும், ஏரை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கவும் அந்த பர்பஸையும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும். இன்னும் சில இடத்துல என்ன பண்ணியிருப்போம், ஸ்டார்டிங் மோட்டர் தட் இஸ் கால்ட் டிசி மோட்டர் 24 வோல்ட் டிசி மோட்டரை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பார்த்துருப்போம். அந்த டிசி மோட்டர் சப்ளை எங்கேருந்து வருது, பேட்டரியிலேருந்து எடுத்துருப்போம். பேட்டரியிலேருந்து எடுத்து டிசி மோட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சிஸ்டம் கட் ஆயிரும், பேட்டரியும் கட் ஆயிரும். இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணும் இல்லையா, அதுக்கு சார்ஜ் எங்கேருந்து எடுத்திருப்போம், நம்ம இன்ஜினோட அவுட்புட் ஜென்ரேட்டர்லேருந்தே எடுத்து இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு பார்த்தோமா. இந்த ப்ராக்டிக்கல் ரியல் டைம் சிஸ்டத்தில் பார்க்கும்போது தனியாக வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு ஒரு பார்ட் பார்த்தோம். அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டார்டிங் மோட்டர் கூட ஒரு சொலினாய்டு சுவிட்சை அட்டாச் பண்ணியிருப்போம். இதுதான் என்ன பண்ணும், மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த சுவிட்சு போய் இன்ஜினை ஒரு புஷ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடும். அதுதான் இந்த சொலினாய்டு சுவிட்ச் அப்படிங்கிறது. இங்கே தான் நம்ம ஜென்ரலாக ஸ்டார்டிங் மோட்டர் வச்சுருக்கோம். இது ஸ்டார்ட் ஆகவும் இந்த சொலினாய்டு சுவிட்சு அந்த இன்ஜினை போய் ஒரு புஷ் பண்ணவும் அந்த இன்ஜின் நமக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இன்ஜின் நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகும், ஏர் உள்ளே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் ஆகிச்சுனாலே இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஃபியூவல் சிஸ்டம். ஃபியூவல் சிஸ்டமில் பார்த்தா 2 டைப் ஆஃப் ஃபியூவல் சிஸ்டம் இருக்குது, சிம்பிள் சக்ஷன் சிஸ்டம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். சிம்பிள் சக்ஷன் சிஸ்டம்னா என்னென்னா, நம்ம பேசிக்காக சின்ன சின்ன டைப் ஆஃப் ஜென்ரேட்டரில் நம்ம ஏதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணியிருப்போம், ஒன்றுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீசலை மட்டும் ஊற்றுவோம். இந்த ஹேண்டை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போமா, அதெல்லாம் நமக்கு சிம்பிள் சக்ஷன் சிஸ்டம் ஃபியூவல் சிஸ்டத்தில் வர்றது. ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம்னா லார்ஜ் கெப்பாசிட்டி மிஷினுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, தனியாக ஸ்டோரேஜ் டேங்கில் மொத்தமாக ஃபியூவலை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்தமாக இருக்க டீசலை ஸ்டோர் பண்ணுறது தான் ஸ்டோரேஜ் டேங்குன்னு சொல்லுவோம். டே டேங்குனா அங்கே வந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் டீசல் இருக்கும். அன்னைக்கு எவ்வளோ தேவையோ அந்த லெவலுக்கு மட்டும் டே டேங்கில் வச்சுருப்பாங்க. அது எங்கேருந்து, ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து டே டேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். எது வழியாக, ட்ரான்ஸ்ஃபர் பம்ப் வழியாக. இந்த ட்ரான்ஸ்ஃபர் பம்ப் என்ன பண்ணும், இங்கேருந்து ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து டே டேங்க் வரும்போது அந்த டீசலையும் ஃபில்ட்ரு பண்ணியும் இங்கே அனுப்புது. ஓகேவா, ஸ்டோரேஜ் டேங்கில் மொத்தமாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பம்ப் மூலிமா ஃபில்ட்ரு பண்ணி டே டேங்க்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் டேங்க்கும் டே டேங்க்கும் இடையில ஓவர்ஃப்ளோ பைப் அப்படின்னு ஒன்று உண்டு. அது எதுக்குன்னா, இன்கேஸ் டே டேங்கில் லெவல் டீசலோட லெவல் அதிகமாகிடுச்சுன்னா இது வழியாக நமக்கு ஓவர்ஃப்ளோ பைப் வழியாக அகைன் டீசல் எங்கே போயிடும், நமக்கு ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு போயிடும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பம்புன்னு பார்த்தோமா, அதில் இந்த மாதிரி சென்டர் சைடில் தான் ஸ்ட்ரெயினர் வச்சுருப்பாங்க. இந்த பம்புங்கிறது மோட்டரை தான் நம்ம பம்புன்னு சொல்லுவோம். மோட்டரை யூஸ் பண்ணி டீசல் என்ன பண்ணுறோம், ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து டே டேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்னு பார்த்தோமா, அது ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், என்ன தான் பார்க்க போகிறோம். அது ஃபங்க்ஷன் என்னது, இங்கே நமக்கு வரும்போதே ஃபில்டர் பண்ணி தான் கிடைக்கி, இதை அகெயின் ஃபில்டர் பண்ணி இன்ஜினுக்குள்ளே கொடுக்கும். அதை கரெக்ட் டைமிங்கில் கரெக்டான குவான்டிட்டியாக உள்ளே கொடுக்கணும். ஏன் அதனால், ஏன்னா கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் அதோட ப்ரெஷர் நமக்கு
12 to 20 ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டீசல் உள்ள ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி கரெக்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவலை கொடுக்கணும். கம்மியாக கொடுத்தாலும் எஃபிஷியன்சி கம்மியாயிரும், அதிகமாக கொடுத்தா மொத்தமாக நமக்கு டீசல் வேஸ்ட்டாக பேன் ஆகாமல் இருக்கும். ஸோ கரெக்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவலை கரெக்ட் டைமிங்கில் உள்ள கொடுக்கறது தான் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட் சிஸ்டம். ஸோ 4 ஸ்டோக்கும் முடிஞ்சு இன்ஜின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மீதி இருக்க கேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸாஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுறோம், சைலன்சர் வழியாக வெளியே கொடுக்கும். சைலன்சர் இதுக்கு இந்த கேஸ்லேருந்து வர்ற சவுண்டை ரெடியூஸ் பண்ணி வெளியில் அட்மாஸ்பியரை கொடுக்கும். இதுதான் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. கூலிங் சிஸ்டம். இந்த கூலிங் சிஸ்டம் ஏன் கூல் பண்ணணும், ஏன்னா நார்மலாக நமக்கு ஃபியூவல் இன்ஜினில் பேன் ஆகும்போது அது டெம்பரேச்சர் அரௌண்ட் 1500 to 2000 டிகிரி செல்சியஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இவ்வளோ டெம்பரேச்சர் கண்டினியூஸாக இருந்தால் இன்ஜினோட எஃபிஷியன்சி கம்மியாகும், நம்மளோட பவர் பிளான்ட்டோட லைஃப் டைமும் கம்மியாகும். ஸோ என்ன பண்ணணும், அப்போ நம்ம கூல் பண்ணணும், இந்த டெம்பரேச்சரை நம்ம கம்மி பண்ணணும். ஸோ 2 டைப் ஆஃப் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஏர் கூலிங் ஆர் டைரக்ட் கூலிங், லிக்விட் கூலிங் ஆர் இன்டைரக்ட் கூலிங். ஏர் கூலிங்னா என்னென்னா, நம்மளோட அட்மாஸ்பியரிக் ஏரை டைரெக்டாக இன்ஜினில் அப்படியே ரொட்டேட் பண்ணி வைக்கிறது மூலிமா கூல் பண்ணுறது. லிக்விட் கூலிங்னா வாட்டரை ஃப்ளோ பண்ணுவோம். இன்ஜினோட அவுட் சைடில் பைப் வழியாக நம்ம வாட்டரை சர்க்குலேட் பண்ணும்போது இந்த வாட்டரை என்ன பண்ணும், இன்ஜினில் இருக்க ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு வெளில வரும்போது ஹாட் வாட்டராக வெளில கிடைக்கும். இந்த ஹாட் வாட்டரை நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சரை வச்சு அகைன் கூல் பண்ணிக்குவோம். ஏரை வச்சு கூல் பண்ணால் டைரக்ட் கூலிங், நம்ம வாட்டரை இன்ஜின் அவுட் சைடில் சர்க்குலேட் பண்ணி இன்ஜினோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணால் அது இன்டைரக்ட் கூலிங். இதே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த கூலிங் சிஸ்டத்தை இன்ஜினையும் கூல் பண்ணுவோம், லூப்ரிகேட்டிங் சிஸ்டத்தையும் ஒரு ஆயிலையும் கூல் பண்ணுவோம். ஸோ 2 டைப் ஆஃப் கூலிங்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். லூப்ரிகேட்டிங் சிஸ்டம் என்ன பார்த்துருப்போம், ஏன்னா இன்ஜினில் நிறைய ரொட்டேட்டிங் பார்ட் இருக்குது. ஸோ ரொட்டேட்டிங் பார்ட் அது என்ன ஆகலாம், கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொட்டேட்டிங் பார்ட் தேயலாம், அதோட லைஃப் டைமும் கம்மியாகலாம். ஸோ ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை லூப்ரிகேட் பண்ணிகிட்டு இருப்போம். அதான் என்ன சொல்லியிருப்போம், லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். அந்த லூப்ரிகேட்டிங் சிஸ்டம் என்னலாம் இருக்குது, ஆயில் டேங்க்கு, கூலரு, பைப்பு, ஆயில் பைப்லாம் இருக்குது. பம்ப் மூலிமா நம்ம ஆயில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்ட்ரு பண்ணி இன்ஜினுக்குள்ளே ரொட்டேட் பண்ண கொடுக்குறோம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம் இருக்குது. வெட் சம்ப் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம், ட்ரை சம்ப் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம், மிஸ்ட் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். சம்ப்னா என்ன, நான் ஃபஸ்ட்டே இந்த இன்ஜினை பார்க்கும்போது சொன்னேன், இன்ஜினோட பாட்டம் சைடு கிராங்க் கேஸை தான் அதில் நம்ம ஆயிலை ஃபில் பண்ணி வச்சுருந்தா அதை தான் என்ன சொல்லுவோம், வெட் சம்ப் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். இன்ஜினுக்குள்ளே அந்த இன்ஜின்லே பாட்டம் சைடு கிராங்க் கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிராங்க் கேஸில் ஆயிலை ஃபில் பண்ணி அதை நம்ம லூப்ரிகேட்டிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணால் வெட் சம்ப் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். ட்ரை சம்ப்னா தனியாக ஆயிலை ஃபில் பண்ணி வச்சு அங்கிருந்து பம்ப் போட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்தா அதை ட்ரை சம்ப் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். மிஸ்ட் லூப்ரிகேட்டிங் சிஸ்டம் அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் யூஸ் பண்ணுற லூப்ரிகேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்னிங் சிஸ்டம். கவர்னிங் சிஸ்டம்னா என்ன, நம்மளோட இன்ஜினோட ஸ்பீடை ரெகுலேட் பண்ணுறது தான் கவர்னிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். எதை வச்சு ரெகுலேட் பண்ணலாம், பேஸ்ட் ஆன் அவர் ஃபியூவல் சப்ளை. இப்போ நம்ம ஃபியூவல் அதிகமாக கொடுத்தா இன்ஜினோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஃபியூவலை கம்மியாக கொடுத்தா இன்ஜினோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இப்போ இன்ஜினோட ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஆல்டர்னேட்டர் அவுட்புட் நமக்கு என்னவாக இருக்கும், கொஞ்சம் லோ வோல்டேஜாக லோ எஃபிஷியன்சியாக இருக்கும். இன்ஜினோட ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற எனர்ஜி நமக்கு அதிகமாக இருக்கும். பேஸ்டாக நமக்கு எவ்வளோ எனர்ஜி அவுட்புட் வேணுமோ அதை வச்சு நம்ம இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்ஜின் கண்ட்ரோலிங் பேஸ்ட் ஆன் அவர் ஃபியூவல் சப்ளைவை பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இதை தான் நம்ம கவர்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த பவர் பிளான்ட்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜ்னு பார்த்தா என்ன பண்ணிக்கலாம், இது குயிக்காக நம்ம எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கொண்டு போய்க்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இதை ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்கில்டு மேன் பவர் எதுவும் தேவை கிடையாது. இதில் எதுவும் நமக்கு சாம்பல் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஸோ நிறைய நமக்கு பொல்யூஷன் அவ்வளோ ஆக போகிறது கிடையாது. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டும் நமக்கு சிம்பிள் தான். பேஸாக ஒரு இன்ஜினை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டீசல் ஃபியூவலை வச்சே நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். எஃபிஷியன்சியும் ஹையாக இருக்குது. நம்ம எங்கேனாலும் எந்த டைமிங் வேணாலும் இதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா ஃபியூவல் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதோட ரன்னிங் காஸ்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது. இது ரன் ஆகும் போது இன்ஜின்
இங்கிருந்து நிறைய நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுனால ஹெவி சவுண்ட் இருக்குது. ஸோ ஹை ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு இதெல்லாம் ஏன்னா சம் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜஸ். லைஃப் டைமும் கம்மியாக இருக்குது. ஏன்னா ரொட்டேட்டிங் பார்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோமா, அது கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும்போது அதோட லைஃப் டைமும் கம்மியாகுது. தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட். ஓகேப்பா, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், டீசல் பவர் பிளான்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மெயின் பார்ட் பார்த்தா டீசல் இன்ஜின், சப்சிஸ்டம்னு பார்த்தா ஃபியூவல் சிஸ்டம், ஏர் இன்டேக் சிஸ்டம் அண்ட் ஸ்டார்டிங் சிஸ்டம். இன்ஜினில் ஏரையும் கொடுக்குறோம், ஃபியூவலையும் கொடுக்குறோம், ரெண்டும் பேன் ஆகுது. அதுலேருந்து இன்ஜின் நமக்கு ரொட்டேஷன் ஆகுது. அந்த ரொட்டேஷன் எனர்ஜிலேருந்து அல்டர்னேட்டரை கப்பிள் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். லூப்ரிகேட்டிங் சிஸ்டம் அண்ட் கூலிங் சிஸ்டம், எக்ஸாஸ்ட் சிஸ்டம்லாம் நமக்கு ஆக்சிலரி சிஸ்டம் பார்த்துருப்போம். இதெல்லாம் எதுக்குன்னா அந்த இன்ஜின்லாம் நமக்கு லைஃப் டைம், இன்ஜினோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எதுவும் டேமேஜ் ஆக ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிஸ்டத்தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் ஒரு பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றி எதுவும் ஃபர்தராக டவுட் இருக்குன்னா நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் கேளு, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.